الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் இந்த புனிதமிகு புகாரி ஷரீஃபை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஆன்மீக ஆசான்கள் ஹதரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் மீதும், மேலும் இங்கு செவித்தாழ்த்தி கொண்டிருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். 50ஆம் வருட புனித புகாரி ஷரீஃபின் 20வது நாளில் 20வது ஜுஸுவை நாம் முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்களில் பலவித ஹதீஸுகளை புகாரி இமாம் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று ஓதப்பட்டதில் ஒரு முக்கியமான தலைப்பு, மக்களுக்கு என்றும் தேவைப்படும் ஒரு அத்தியாவசியமான திருக்குர்ஆனின் சிறப்பை பற்றியும் வந்தது. திருக்குர்ஆனின் சிறப்பை பற்றியும், அதற்கு எந்த அளவிற்கு வேல்யூ இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் அறிய கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகில் பல வேதங்களையும் பல ஏடுகளையும் பல நபிமார்களுக்கு மக்கள் நேர்வழி பெறுவதற்காக இறக்கி வைத்தான். ஆனால் அந்த வேதங்கள் அனைத்துமே அழிந்து விட்டது. இன்னும் சில வேதங்கள் மனிதர்களின் கைகள் விளையாடிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு வேதத்தை தவிர, அதுதான் திருக்குர்ஆன். ஏன் அதில் மட்டும் ஒரு புள்ளி கூட மாறாமல் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவே அதற்கு பொறுப்பேற்று கொண்டான், நான் பாதுகாக்குவேன் என்பதாக. அல்லாஹ் தஆலா தனது திருக்குர்ஆனிலே இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலாவே இதற்கு பாதுகாப்பேன் என்பதாக பொறுப்பேற்று கொண்டான். பொதுவாக ஒரு விஷயத்தை பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாவலர்களை நியமிப்பார்கள். உதாரணமாக சொன்னால், ஒரு பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு அங்குள்ள நிர்வாகிகள், ஒரு மதரசாவை பாதுகாப்பதற்கு அங்குள்ள உஸ்தாதுமார்கள், அதே போன்று ஒரு ஊர், ஒரு வட்டம், ஒரு மாவட்டம், ஒரு ஸ்டேட், ஒரு நாடு என்பதாக அனைத்திற்கும் ஒவ்வொரு பாதுகாவலர்கள் இருப்பார்கள். அனைவர்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகள் இருக்கும். அந்த வகையில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு விஷயத்தை நான் பாதுகாக்கிறேன் என்று திருக்குர்ஆனிலே பதிவிடுகிறான் என்று சொன்னால், இந்த திருக்குர்ஆன் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது, எந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியமானவர்களே, நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர். ஒரு மனிதன் ஈருலக வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு இந்த திருக்குர்ஆன் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்பதை நபி அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு தடவை
உங்களில் சிறந்தவர் யார் என்று தெரியுமா? ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். பொதுவாக இந்த உலக படிப்பை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக ஒரு நபர் 3 வருட காலம் டாக்டர் படிக்கிறார் என்று சொன்னால், அவர் படித்து முடிக்கும் வரை அவரது செலவுகள் எல்லாமே அவரது தான், அவருக்கு எந்தவித லாபமும் கிடைக்காது. முடித்ததற்கு பிறகுதான் அவர் ஏதாவது வேலையில் சென்றால் அதற்குண்டான நன்மைகளை அடைந்து கொள்கிறார். இது உலகத்தின் படிப்பு, உலக சம்பந்தமானது. ஆனால் திருக்குர்ஆன் இருக்கிறது, அதை யோசித்தால் நன்மை, அதை ஓதினால் நன்மை, அதை மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தால் இன்னும் பலவித நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறான். சரி, குர்ஆனை சிறப்பை பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது கேட்டோம். ஆனால் அது ஓதுவதனால் நமக்கு என்ன பயன், நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மக்களிடத்தில் குர்ஆனின் சிறப்பை பற்றி கூறும் பொழுது, அல்லாஹ் தஆலாவின் திருக்குர்ஆனை யார் ஒருவர் ஓதுவாரோ ஒரு எழுத்து அவருக்கு ஒரு நன்மை என்பதாக கூறினார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நன்மை என்றால் 10 நன்மைகளை போன்ற ஒரு நன்மை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் கூறும் பொழுது, அலிஃப் லாம் மீம் என்ற இந்த வார்த்தையை நான் ஒரு எழுத்து என்று கூற மாட்டேன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்பதாக 3 எழுத்துக்களாக நபி அவர்கள் கூறினார்கள். இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால், அலிஃப் லாம் மீம் என்று நாம் சும்மா ஓதினாலே நமக்கு 30 நன்மைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறான் என்று சொன்னால், குர்ஆனில் ஒரு ஃபாத்திஹா சூரா, நமக்கு தெரிந்த ஒரு ஃபாத்திஹா சூரா, ஒரு இஹ்லாஸ், இவ்வாறு சிறிய சிறிய சூறாக்களை ஓதினால் கூட அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகிறான். இப்பொழுது நாம் பொதுவாக குர்ஆன் ஓதுகிறோம். ஆனால் அதனோடு தக்வா இணைந்தால், குர்ஆன் பிளஸ் தக்வா இவை இரண்டும் இணையும் போது ஒரு காஃபிரை கூட, ஒரு நேர்வழியற்றவனை கூட நாம் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும், இஸ்லாத்தின் பக்கம் அவரை அழைக்க முடியும். நபி அவர்கள் எல்லாம் இதைத்தான் செய்தார்கள், சஹாபாக்கள் இதைத்தான் செய்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் நம்மால் முடியுமா என்று கேட்டால் முடியும், நம்மால் கண்டிப்பாக முடியும். எப்படி என்று சொன்னால், நமது குர்ஆனும் தக்வாவும் ஒன்று சேர்ந்தால் அதற்கு நிச்சயமாக சாத்தியம் இருக்கிறது. அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், 2020 அமெரிக்காவில் ஒரு ஆலிமிற்கும் ஒரு கிறிஸ்துவ ஃபாதருக்கும் உண்டான டிபேட், வாக்குவாதம் நடக்கிறது. அதில் அந்த கிறிஸ்துவ ஃபாதர் யார், உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்களே, யார் ஒருவர் காலையில் அஜ்வா பேரிச்சம்பழத்தை 7 சாப்பிடுவாரோ அவருக்கு எந்தவித சூனியமும் எந்தவித விஷமும் அவரை தீங்கு விளைவிக்காது என்பதாக உங்கள் நபி கூறியிருக்கிறாங்களே, நீங்கள் இதை நிரூபித்து காட்ட முடியுமா என்பதாக பொது சபையில் கேட்கப்படுகிறது. உடனே அந்த ஆலிம் முன்னால் இருந்த அந்த விஷத்தை உடனேயே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி குடித்து விட்டார். உடனே அனைவர்களும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். பிறகு சற்று நேரம் பார்த்தால் எந்தவித பாதிப்பும் அவருக்கு ஏற்படவில்லை. உடனே எதிர்த்தரப்பினர்கள் அனைவரும் வாயடித்து நின்றார்கள். இன்னும் பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம் இணையதளத்தில் இன்னும் இருக்கிறது. அதாவது குர்ஆனும் தக்வாவும் இணைந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம், குர்ஆனின் மூலியமாக எது வேணாலும் நாம் சாதிக்க முடியும் ஈருலகில் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது. நம்மெல்லாம் பொதுவாக நமக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஏதாவது அடிபட்டு விட்டால் என்ன செய்கிறோம், நம்ம உடனேயே நமக்கு சிந்தனைக்கு வருவது ஆஸ்பத்திரி, மாத்திரை, அது போன்ற விஷயங்கள் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறியிருக்கிறான், அதெல்லாம் இரண்டாவதாக இருக்கணும், முதலாவதாக நமது குர்ஆன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம்,
ஷிஃபாவாகவும் ரஹ்மத்தாகவும் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக, ஒரு அருமருந்தாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருக்குர்ஆனில் பதிவிடுகிறான். இதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், சமீபமாக காசாவில் நடந்த போர் நம்ம அனைவர்களுக்கும் தெரியும். எவ்வளவு சிறு பிள்ளைகள், எவ்வளவு மக்கள் எல்லாம் இரத்தம் காயப்பட்டு இறந்தார்கள். பல நபர்களின் கை கால் எல்லாம் போய்விட்டது. அதை கண்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு மருத்துவ குழு, நாங்கள் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம் என்பதாக காசாவிற்கு வந்து சிகிச்சை அளித்துவிட்டு பிறகு தனது நாட்டிற்கு சென்ற பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இன்டர்வியூ எடுக்கிறார்கள். அதில் ஒரு டாக்டர், நான் பல நபர்களுக்கு சிகிச்சை அளித்தேன், அதில் ஒரு சின்ன பிள்ளையை நான் மருந்து போட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென என்னை கூப்பிடுவது போல எனக்கு சத்தம் கேட்டது. உடனே நான் பக்கத்தில் காதை கொண்டு போனால் அந்த சிறு பிள்ளை அழுது கொண்டே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறது. நான் உடனேயே அதிர்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன் என்பதாக தனது பேட்டியில் அவர் பதிவிடுகிறார் என்று சொன்னால், பிறகு அங்கிருந்த மக்களிடத்தில் என்ன இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கிறது, இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறது, இது என்ன விஷயம் என்பதாக கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு திருக்குர்ஆனை எங்களுக்காக இறக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் அதை ஒன்று மட்டும்தான் பாதுகாப்பு தேடுகிறோம், அதை ஒன்றை வைத்துதான் ஆயுதமாக, திருக்குர்ஆனை தான் நாங்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறோம் எல்லா விதத்திலும் என்பதாக அங்கிருந்த காசா மக்கள் எல்லாம் கூறியதாக அவர் தனது இன்டர்வியூவில் கூறினார். இந்த அளவிற்கு குர்ஆனிற்கு எல்லா வகையிலும் சிறப்புகள், பரக்கத்துகள், மகத்துவங்கள் அனைத்துமே குர்ஆனிலே இருக்கிறது. சரி, குர்ஆனை ஓதுவதனால் இந்த அளவிற்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. திருக்குர்ஆனை ஓதவில்லை என்றால், ஓதாமல் வைத்திருந்தால் நமக்கு என்னென்ன நன்மையற்ற விஷயங்கள், நம்மை விட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இழக்குகிறது என்று பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூறினார்கள், யார் ஒருவர் திருக்குர்ஆனை ஓதுவாரோ அவருக்கு அந்த திருக்குர்ஆன் மறுமை நாளில் ஒரு ஒளியாக, நூறாக அவரோடு வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் நாம் திருக்குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் அந்த ஒளி நமக்கு கிடைக்காது மறுமை நாளில். பொதுவாக இப்பொழுதெல்லாம் பார்த்தால் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டி அதில் குர்ஆனை ஒரு அலங்கார பொருளாகத்தான் வைத்திருக்கிறோம். அந்த குர்ஆனை நாம் ஓதுவதில்லை. ஓதாமல் வைத்திருந்தால் அதற்கு எந்தவித சக்தியும் கிடைக்காது. மாறாக நம்மை குர்ஆன் திட்டும், சாபம்தான் விடும். குர்ஆன் ஓதாததினால் நமது வீடுகளுக்கு பரக்கத் கிடைக்காது, மன நிம்மதி இருக்காது. இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. மலக்குமார்கள் குடியேற மாட்டார்கள் நமது வீடுகளில், மாறாக ஷைத்தான்கள் தான் நமது வீடுகளில் குடியேறும். இது போன்ற பல தீமையான விஷயங்கள் குர்ஆன் ஓதாததினால் ஏற்படுகிறது. இதனால்தான் புகாரி இமாம் குறிப்பாக இந்த குர்ஆனின் சிறப்பை பற்றி தனது நூலில் பதிவிட்டிருக்கிறார்கள். ஆகையால் திருக்குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்து ஈருலக வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.